ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎன் டிரைவிங். இன்றைக்கி நம்ம வந்து 6th டேக்கான கிளாஸ் இவர் எப்படி ஓட்டுறாருன்றத பாருங்கள். உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வீடியோ எல்லோரும் நல்லா பார்க்குறீங்க, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னா கூட ஜஸ்ட் ஒரு லைக்காவது எனக்கு பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய ப்ரொமோட் ஆகும். அதனால் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா இருக்கா? இன்னையோட எத்தனை நாளாவது? 6th டே. இங்கே ஓட்டுங்க, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் சொல்கிறேன். பொறுமையாக நிதானமாக ஓட்டுங்க. ஓவர் ரைட் வேண்டாம், ஸ்டடி பண்ணி. அந்த வேனை பாருங்கள், வேனை கவனிக்கும் போது உங்களுக்கு நேர் பாயிண்ட் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட், கொஞ்சம் கிளச், ஆற விட்டுருங்க. கிளச் அழுத்தி செகண்ட் மாற்றிக்க. நம்ம வேலையை நம்ம செய்யலாம். அவர் விட்டுருங்கன்னு சொன்னது ஸ்பீடில் தான், நம்ம வேலையில் இல்லை. இப்போ போகலாம். லெஃப்ட்டு மிரர் கிளியராக தெரியுதா? போகலாம். நெக்ஸ்ட், முதல்ல கை வந்துடுது. கிளச்சை அழுத்தின பிறகு தான் கை இங்கே வரணும். கை வந்துச்சுன்னா கிளச்சை மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்பீட் கூட 2 லைனை டச் பண்ணாமல் போகிற மாதிரி பாருங்க. ரெண்டு லைன் ஸ்டடியா பக்காவா போகும். இதுக்கு முன்னாடி நீங்க வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்களா? இதுதான் இப்போ டிரைவிங் சீட்ல இங்க வந்து தான் உட்காந்தீங்க. இப்போ வண்டி உங்களுக்கு சாவி கொடுத்தா நீங்க எடுக்கிறதுக்கு ரெடியா? எடுப்பீங்களா? ரைட். ஹாரன் வலது கை எப்போவுமே ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணுங்க. அதேமாரி இடைஞ்சல் வரும்போது லெஃப்ட் வருது வண்டி, தப்பு இல்லை. ஆனால் லெஃப்டில் இடைஞ்சலாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ பாருங்கள், மனுஷன் நம்மளை பார்த்து ஒதுங்கிடுவான், மாடு ஒதுங்காது. அதனால் எதுக்கு முக்கியமோ அதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஓட்டுறது பெட்டர். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க. ஏன்னா மேடாக இருந்தால் கொஞ்சம் திணறும் வண்டி. நார்மலாக கொடுக்குறத விட கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும். இன்னைக்கு தான் ரூட்டு மாற்றி ஓட்டுறீங்களா? இப்போ இது டவுன், அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை மாற்றி அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். ஓகே, இந்த நெளியறதுக்கு காரணம் அவங்கள பார்க்கறதுனால தான். அவங்கள பார்க்கறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம தரையை பார்த்தோம்னா நம்மளுக்கு வண்டி நேராக போகும். இப்போ பாருங்க, அந்த வண்டி வருது, அவனை விட்டுருங்க, கீழே தரையை பாருங்க, நம்ம நேராகவே போகலாம். அவனுக்குன்னு நம்ம ஒதுங்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அங்கே பிரேக் தேவைப்படும். கிளச்சு ஃபுல்லாக அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். பிரேக்கை விட்டு செகண்ட் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கிளச்சை ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸ்பீட் நமக்கு அதிகமாக வேண்டாம், சும்மா கொஞ்சமாக கூடாது. இந்த ரோடை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே போயிட்டே இருங்க. ஸ்பீட் அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் ரைட் பிடிச்ச மாதிரி அப்படியே ஸ்டடியா. வேகத்தடை இருக்குது, அதை தாண்டின பிறகு கியர் மாற்றி
ஒன்றும் இல்லை, வெறும் ஆக்சிலேட்டர் மட்டும் குறைங்க, கிளச் பிரேக் எதுவும் தேவையில்லை. இப்போ அந்த வண்டி லாரி வருதுல்ல, அங்கே பாருங்கள், அந்த லாரி அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணிச்சுன்னா அந்த லாரி எந்த பக்கம் வரும்? இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி போகணும். வந்துட்டோமா, நம்ம போயிடலாமா? வந்துட்டானே. போங்க லெஃப்ட். அது நவுறக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். நம்ம நவுறக்கூடாது, நம்ம நவுறாம போனோன்றது தான் நான் அது சொன்னது. இப்போ போங்க, நவுந்து போகணும்னா அது பழக்கமாயிடும். நவுறக்கூடாது, அது எமர்ஜென்சிக்கு நவுந்து போகலாம். எப்பவுமே நவுந்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, எங்கே போனாலும் அந்த லெஃப்டில் போகிற பழக்கம் வந்துடும். இந்த டோல்கேட்டில் பாருங்க, டோல்கேட்டில் நிற்கிறதுக்கு பொறுமை இல்லை நிறைய பேருக்கு. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாம். இந்த பொறுமை வரணுன்றதுக்கு தான் நான் இப்போத்துலேருந்தே அதை சொல்கிறேன். நேராக போங்க, உங்கள் ட்ராக்லேருந்து வெளியே போகாதீங்கன்னு. நெக்ஸ்ட், டிரைவிங்கில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொறுமை இல்லைன்னா நம்ம சைக்கிள் கூட ஓட்ட முடியாது. பொறுமையாக இல்லைன்னா ஓட்டலாம், ஒழுங்காக ஓட்ட முடியாது. மற்றவங்ககிட்ட திட்டு வாங்கணும், இல்லைன்னா நம்ம மற்றவங்கள திட்டணும், அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு எப்படி இருந்தது? புதுசாக இருந்ததெல்லாம் நார்மலாக இருக்கு. ரோடு மாறினதுனால சில விஷயங்கள கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. கோடு போட்ட நோட்டில் ஈஸியாக எழுதிடலாம், கோடு இல்லாத நோட்டில் எழுத முடியாது. ஏன்னா எந்த பக்கம் வண்டி போகுதுன்னு தெரியாது. ஸ்டாப், கிளச் அழுத்திட்டு அந்த லாஸ்ட்டு அந்த மரத்தையும் கிராஸ் பண்ணி அந்த மேட்டில் வண்டியை நிப்பாட்டு. லெஃப்ட், கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வருதான்னு பாருங்க. அதை தூரமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் கரெக்டாக வந்துடும். ஸ்டாப். ஷேக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஷேக்கை கொஞ்சம் குறைச்சிங்க. நியூட்ரல், பிரேக் விடக்கூடாது, ஏன்னா வண்டி டவுனில் இருக்குது. இப்போ ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக்கை கிளச்சை விடலாம். ரைட், மீதி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்குலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டேட் சொல்லுவாங்க, அதை பார்த்துட்டு நம்ம பார்த்துச்சு. வாங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.